ஃபுல்லாக தைங்க. மீதி அளவு தான். பாயிண்ட் இறங்குது பாருங்கள். பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தைங்க. இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் தைங்க. அப்படி வந்தால் தான் இந்த ஊசிக்கிட்ட கரெக்டாக வரும். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இடம் ஊசிக்கிட்ட ஊசி எடுக்கக்கூடாது. அப்படியே ஸ்டாப் பண்ணணும். பொறுமையாக தைக்கணும். தைங்க. இப்போ ஊசி பொறுமையாக அழுத்தி பிடிச்சி எடுங்க. நம்ம இடம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. துணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி அழகாக கையால் இப்படி சுற்றி கூட தைக்கல. எங்கே பாருங்கள், இருங்க, நான் சுற்றுறேன், இருங்க. 1 2 3 4 5 அவ்வளோதான். இப்போ திருப்புங்க. துணியை திருப்புங்க. இந்த உட்டை எடுங்க. அவ்வளோதான். அப்படியே திருப்புங்க. இப்போ இருங்க. 1 2 3 குத்து குத்துட்டிங்களா? அதுக்கப்புறம் கரெக்டாக உட்காந்துரும். சல்லுன்னு நீங்கள் தைச்சிட்டு வந்து அதே ஸ்டெப்பு இப்படி தைங்க பார்க்கலாம். மேலேயும் கீழே வருது பாருமா துணி. இருங்க. கரெக்டாக வந்து இந்த ஊசியை இந்த பாருங்கள். ஓகே. கவனிங்க, நான் தைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஊசி குத்திட்டுனா திருப்பணும். துணியை மட்டும் கை எப்படி திரும்பிச்சு பார்த்தீங்களா? துணி எப்படி திருப்பின பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் லைன் போட்டேன் பாருங்கள். அந்த லைன்லேயே வரணும். இந்த துணியை கழுத்து பீஸை பின்னாடி நகர்த்தணும். இப்போது இந்த இடம் குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு இந்த கார்னர் கிட்ட கரெக்டாக வெட்டிக்கணும். இந்த பாருங்கள், கார்னர் வெட்டிட்டுனா அதே மாதிரி இங்கேயும் குட்டி குட்டியாக ஒரு 3 இடம் வெட்டினா போதும். ரவுண்டு கழுத்து திரும்புறதுக்காக. இப்போது படிமானத்தை போடணும். பிரிச்சுட்டு நல்லா பிரித்து படிமானத்தை போடணும். இந்த ஜாயிண்டில் தான் நான் போடணும். கரெக்டாக வரும். இந்த இடம் கரெக்டாக தைச்சிட்டே வந்து அந்த காலக்கிட்ட கரெக்டாக நிறுத்தணும். இப்படி துணியை திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் தைக்கணும். அந்த எல் கரெக்டாக வரணுமா? நம்ம தையலில் தான் போட வேண்டும். நம்ம தையல் கரெக்டாக போட்டோம்னா சூப்பராக அது திரும்பும். இப்படி பாருங்கள். இப்படி திருப்பிட்டு இந்த துணியை உள்ளே திருப்பினீங்கன்னா அந்த எல் வந்துடும். புரிஞ்சாச்சுங்களா? பார்த்துக்கோங்க. இப்போது பாயிண்ட் தையல் எப்படின்னு கேட்டேன்லம்மா, நீங்கள் போடுறீங்க. அது அப்படி போட்டால் என்ன ஆகும்னா இப்படி துணி மடங்கி சுருங்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு முடிச்சுடுங்க. நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. நல்லா கரெக்டாக அந்த ஓரம் கரெக்டாக தைங்க. இப்போ பாருங்கள், கவனிங்க. அந்த அழகாக வருதா பாருங்க. வந்துச்சம்மா, தெரியுதுங்களா? கவனிங்க, வந்துச்சா? ஃபஸ்ட்டு இந்த ஓரம் தை. இங்கே எப்படி நம்ம தைக்கிறோமோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி 3 ஸ்டெப்பு தைக்கணும். கழுத்துக்கு 3 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன்ல. மேலே வைக்கணும், கொக்கி பீஸ்லேருந்து தான் வைக்கணும். ஒரு ஸ்டெப்பு தைச்சிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு மடிக்கணும். 3வது ஸ்டெப்பு தான் ஃபினிஷிங். சரிங்களா? இப்போ இந்த கார்னர் கிட்ட கரெக்டாக நம்ம எப்படி 3 ஸ்டெப்பு அங்கே நிறுத்தி திருப்பணுமோ 3வது ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். 2 ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு அந்த மாதிரி. இப்போ நான் 3வது ஸ்டெப்பு முடிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணுறேன். அழகாக உட்காருதம்மா. நம்ம எப்படி தைக்கிறோமோ அந்த வாட்டத்தில் தான் இந்த துணியும் உட்காரும். நம்ம
தையலே சரியாக போடலைன்னா இந்த ரவுண்டு அழகாக கிடைக்காது. ஆகிய பாவி பாருப்பா, ரவுண்டு நம்ம ரவுண்டு தையல் அழகாக போட்டால் தான் இந்த ரவுண்ட்னஸ் அழகாக கிடைக்கும். நம்ம தையல் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் கரெக்டாக போடலன்னா இந்த ரவுண்டு அழகாக வராது. சரிங்களா? ரவுண்டு அழகாக வராது. இப்போ பாருங்கள், பானை கரெக்டாக வந்துச்சாம்மா? ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ இன்னொரு தையல் இங்கே போட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம்.